பழைய படம் இவ்ளோ தூரம் கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அவ்ளோ கூட்டமா இருக்கு. நைட்டு செகண்ட் ஷோல இவ்ளோ கிரவுட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா வேற லெவல்ல படம் இருக்கு. கேப்டன் காண்டி ஒரு பாட்டு வரும், ஆட்டமா தேரோட்டமா, அதுக்காண்டி தான் வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க. வருஷத்துக்கு 2 படமாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் இன்னும் ரொம்ப ரீச் ஆகி அவர் ஏற்கனவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் ஓவரா கொண்டாடுவாங்க. கேப்டன் இறக்கலங்க, கேப்டன் மனித கடவுளுங்க, நீங்க இறக்குற சொல்லி தப்பா சொல்றீங்க. ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அதை விட விஜயகாந்த் சாருங்கிறத நேச்சுரல், அது நேச்சுரல் அன்நேச்சுரல் வித்தியாசம் இருக்குது. மக்களோட சர்வன் அது தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் ஏன் நீதிபதியை கூட மக்களோட சர்வன் தான். மிஸ்டர் பிரபாகரன், நீங்க அவங்கள உயிரோட கொண்டு வந்து சட்டத்தின் முன்னாடி தான் நிறுத்திருக்கணும். சட்டப்படிதான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கணும். மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கும். விசாரணை கமிஷனா? இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த விசாரணை கமிஷன் முடிவு தெரிஞ்சிருக்கு? இதுவரைக்கும் எந்த அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டிருக்கான்? பக்கத்து தேசத்துல ஊழல் பண்ண பிரதமர் பதவி விலகி இருக்காரு, ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்தியாவுல அப்படி எந்த ஒரு அரசியல்வாதி தண்டிக்கப்பட்டது இல்ல. அப்படின்னா இங்க இருக்கிற அரசியல்வாதி யாரும் தப்பே பண்ணது இல்லையா? அரசியலையோ அரசியல்வாதிகளையோ விமர்சிக்க உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்யவும் வாக்கு கொடுத்து அந்த வாக்குறுதி மறந்தவங்களை தட்டி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லையா? எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க வந்து ஊழல் மக்கள் அதை நம்பி எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சிக்காரங்க ஆக்கினா இவங்க அவங்களை திருடன் கொடுப்பாங்க. கேட்க வேண்டாம். அப்படி உள்ள போயிருவாங்க. நீங்க வந்து ஆட்டுங்க, அப்புறம் தேங்காய் உடப்போம். செருப்பு கழட்டி வந்தாங்க. அப்படி உதவுங்க, தெரிய முடியல. எல்லாம் அப்படியே எல்லாரும் பாருங்க. உள்ள போய் நீங்க தான் கேப்டன் பிரபாகரன் வாழ்க! கேப்டன் பிரபாகரன் வாழ்க! கேப்டன் வாழ்க! கேப்டன் வாழ்க! கேப்டன் வாழ்க! கேப்டன் வாழ்க! அந்நியர் வாழ்க! அந்நியர் வாழ்க! பிரபாகரன் வாழ்க! அந்நியர் வாழ்க! பிரபாகரன் வாழ்க! நம்புறேன், என் மக்களை நம்புறேன். இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த மக்களுக்காக தான் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். Ayo.
வணக்கண்ணே. எந்த ஊருப்பா? நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் தானே. சரி தம்பி, இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. படம் வந்து பாத்தீங்கன்னா 35 வருஷம் கழிச்சு நீங்க வந்து திருப்பி ரீலீஸ் ஆயிருக்கு. சரி. அந்த காலத்துல வந்து ஹாலிவுட் படம்னா ஏதாவது சொல்லியிருந்தாங்க. நம்ம படம் பார்க்கும்போது எப்படியா இருக்கு படம்? படம் இந்த படத்துக்கு என்னண்ணே, நல்ல படம் தானே. இப்ப நீங்க 2K கிட்ஸ், ஆமா. 90 கிட்ஸ் நாங்க ரசிச்சு பார்த்த படம். இப்ப நீங்க ரசிக்கிற மாதிரி இருக்கா இல்லாட்டி எப்படி பாருங்க உங்களுக்கு? நாங்க ரசிக்க போய் தானே வந்திருக்கோம். இப்ப கேப்டன் பிரபாகரன் வந்து கேப்டன் வந்து உயிரோட இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. ஆமா. அதை பத்தி அவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? எங்க நல்லா வேற மாதிரி ஃபீலா தான் இருக்கு. அதான் பேசிட்டு தான் இருக்கேன். நைட்டு செகண்ட் ஷோல இவ்வளோ க்ரௌட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா வேற லெவல்ல படம் இருக்கு. நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆச்சரியமா பாக்குறோம் நாங்க. பழைய படம் இவ்ளோ ரிலீஸ், பழைய படம் வந்து இவ்ளோ தூரம் கூட்டம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கூட்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் இவ்ளோ கூட்டத்தை. கேப்டன் உயிரோட இல்லாம இப்ப ஸ்கிரீன்ல வராரு, அது பார்க்கும்போது எப்படிமா இருக்கு எல்லாருக்கும்? அப்பயே வேற லெவல் நினைச்சிட்டு இருக்கோம். வேற லெவல்ல இருக்கு. அந்த சாங்ஸ் எல்லாமே, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே செம்மையா இருக்கு. அப்பயே நாங்க வந்திருக்கணும், சின்ன வயசுலயே வந்திருக்கணும் நாங்க நினைக்கிறோம். அடுத்து நம்ம கேப்டன் காண்டி ஒரு பாட்டு வரும், ஆட்டமா தேரோட்டமா, அதுக்காண்டி தான் வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க. காளிதாஸ், ஸ்ரீவில்லிபுத்தூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். விஜயகாந்த் சாருங்கிறது எப்படி சொல்லணும்னு தெரியல. அதுதான் வெறித்தனமான ஃபேன். வெறித்தனமான ஃபேனுங்கிறத விட ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். அதை விட விஜயகாந்த் சாருங்கிறத நேச்சுரல். அது நேச்சுரல், அன்நேச்சுரல் வித்தியாசம் இருக்குது. விஜயகாந்த் சார் வந்து பிக்கஸ்ட். நான் வந்து என் அம்மா கூட வந்து பார்த்த படம், என் அம்மா கூட கேப்டன் பிரபாகரங்கிறது என் அம்மா கூட வந்து பார்த்த படம். இப்போ பாட்டி என் மான கூட வந்திருக்கேன். சிவகுட்டி பேசுறா. எங்கடா படம் தம்பி? எந்த படத்துக்கு வந்திருக்க? கேப்டன் பிரபாகர் படத்துக்கு வந்திருக்கேன். என் மகன் கூட நான் வந்திருக்கேன். என் அம்மா கூட பார்த்த படம் அது. மறுபடியும் எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த படம் போட்டது வந்து ரொம்ப நல்ல விஷயம். திரும்ப பார்க்க போறதுக்கு என்ன உங்களுக்கு எப்படி மனநிலை இருக்கு? சின்ன பிள்ளைல பார்த்ததுக்கு இப்ப திருப்பி பார்க்க போறீங்க தேட்டர்ல. சூப்பரா என்ஜாய் பண்ணணும். என் மானு காட்டணும், அந்த விஷயத்த வந்து என் மானு காட்டணும். ஆனா பழசை வந்து காட்டணும். நல்ல படம் அது, சூப்பர் படம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர். கேப்டனோட தீவிர ரசிகர். இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமா, கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு வந்திருக்கோம். நேத்தும் வந்தேன், இன்னைக்கும் வந்திருக்கேன். வெற்றி முரசு கொட்டும் 33 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் இப்ப திருப்பி வந்து பார்க்க வந்திருக்கீங்க. எப்படின்னு இருக்கு? இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்பயுமே இது வந்து வெற்றி முரசு கொட்டுற படம், பார்த்துக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி சத்திரியன் எல்லாமே வந்து ரீரிலீஸ் பண்ணணும் கண்டிப்பான முறையில். என் பேர் ரவிசங்கர், இடைவிட்டல் தெரு, ஸ்ரீவில்லிபுத்தூர், தேசிய முற்போக்கு திராவிட கழகம். கேப்டன் உண்மை விசுவாசி, மனித கடவுள் என் கேப்டன் தான். சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன், இப்போ திரும்ப இப்போ லேட்டஸ்டாக பார்க்குறேன். அதோட இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கலர் பிரிண்ட் அதிகமாக இருக்கு. வந்து கேப்டன் உயிரோட இருக்கும்போது பார்த்த படமும் இப்ப அவர் இல்லாம இருக்க கேப்டன் கேப்டன் இறக்கலங்க, கேப்டன் மனித கடவுளுங்க. நீங்க இறக்குற சொல்லி தப்பா சொல்றீங்க. படம் கேப்டன் எப்பயுமே படம் தான். படம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன். இன்னைக்கு பார்க்குற சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்குறீங்க. அவர் பார்க்கும்போது தலையில பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவரை பார்த்தா நேரில் பார்த்த மாதிரி இறந்த ஃபீலிங்கே இப்ப இல்ல அந்த படம் வரும்போது. அதான் உண்மை. அவ்வளவு சிறப்பா இருக்கு.
இன்னும் கண்கூட நேரடியாக பார்க்குற மாதிரியே இருக்கு கேப்டனை பார்க்கறது. வருஷம் வருஷம் இதே மாதிரி படம் இருக்கு. வருஷம் வருஷம் இதே நல்லா இருக்கு. ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா பாப்பாங்க. இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஏற்றுற மாதிரி இருக்கும். சத்திரியெல்லாம் நல்லா இருக்குண்ணே, ரொம்ப அருமையான படம். ஒவ்வொரு படமும் மணியான படம். ஒவ்வொரு படமும் வருஷத்துக்கு 2 படமாவது ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து இன்னும் ரொம்ப ரீச் ஆகி அவர் ஏற்கனவே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஓவரா கொண்டாடுவாங்க. கேப்டன் இன்னும் எங்க நெஞ்சில இருந்துகிட்டே தானே இருக்காரு. படத்தை நான் பார்த்ததே இல்லை, இப்போதான் தேட்டரில் பார்க்கேன். எங்கள் ஊரில் தான் பார்த்துருக்கேன் படத்தை. மகிழ்ச்சியாக இருக்குது படம் பார்க்க. எப்படிப்பா பார்த்துருக்கீங்க? திரையில் போடுவாங்க. கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்களா? கிராமத்தில் இருக்கு. சரி, இப்ப கிராம திரையில கட்டி பார்த்து இப்ப தேட்டர்ல வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு படம்? நல்லா இருக்கு. கேப்டனுடைய நடிப்பு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் இப்ப திரையில பாக்குறீங்க. ஆமா. இது எப்படி இருக்கு பார்க்கும்போது? ரொம்ப இதாக இருக்கு. தம்பி எங்க இருந்து வர? நான் மேலத்து தேட்டர்ல இருந்து வர்றேன். தம்பி இப்ப எந்த படத்துக்கு வந்திருக்க? நான் விஜயகாந்த் படத்துக்கு. படம் பேரு? படம் கேப்டன் படத்துக்கு வந்தேன். சரிப்பா, படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கா? கேப்டன் பிரபாகரன் இன்னைக்கு எத்தனையோ திரைக்காவியம், எத்தனையோ ஒரு படம் வந்திருக்கலாம். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு படம் வந்து யாருக்கு அமைஞ்சது கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. எம்ஜிஆருக்கு அமைஞ்சது கிடையாது, நடிகர் தலைவன் சிவாஜி கணேசனுக்கு அமைஞ்சது கிடையாது, ரஜினிகாந்துக்கு அமைஞ்சது கிடையாது, கமலஹாசனுக்கு அமைஞ்சது கிடையாது. 100வது படம் அமைஞ்ச ஒரே ஒரு தலைவன் என்று சொன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு தான், கேப்டன் பிரபாகரன் தான். அந்த படம் இன்னைக்கு தொழில்நுட்பத்தோட இன்னைக்கு இந்த படம் வருதுன்னா அந்த மக்கள் மத்தியில இத்தனை பேர் கூட்டத்தை பார்த்தீங்களா? ஏன் இது ரசிகர்கள் கிடையாது. அவங்களுடைய அன்பு, நேசிக்கக்கூடிய ஒரு அன்பு, அதுதான். அந்த அன்புனால தான் இன்னைக்கும் இவ்வளவு தூரம். ஆனா இந்த கூலி படம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தேட்டர் கூலி படம் இன்னைக்கு அந்த வெற்றி வசூல பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு 1991 ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் என்கிற ஒரு திரைக்காவியம் இன்னைக்கு மிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர் நேசிச்ச மக்கள், தமிழக மக்கள் அததான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அரசியலுக்காக பேசல. எங்களுக்கு அரசியல் தேவை கிடையாது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவன் என்று சொன்னால் கேப்டன் புரட்சி கலைஞர் தான். அதுக்கு உதாரணம் இன்னைக்கு இந்த ஒரு திரைக்காவியமே அதுக்கு ஒரு உன்னுதாரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வீழ்வது நாளாக இருந்தாலும் வாழ்வது என் தலைவன் உருவாக்கிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க கேப்டன், வளர்க கேப்டனின் புகழ். இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் தெய்வம் தேட்டரில் எனது தெய்வமும் எல்லா மக்களின் தெய்வமாக வணங்கக்கூடிய எங்கள் கேப்டன் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கள் ஊரில் போட்டிருக்காங்க. அதுக்காக நாங்கள் சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு எங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ பக்கத்தில் உள்ள கிளைகள்லேருந்து எல்லாத்தையுமே வர வச்சு ஒரு 250 டிக்கெட் நாங்கள் எடுத்துருக்குறோம். இது போக பொதுமக்கள் பக்கத்தில் எல்லா மக்களுமே வந்து தேட்டரே ஃபுல்லாக இன்னைக்கு வந்து காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. இது எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கூடிய விரைவில் இளைய கேப்டன் சண்முக பாண்டி நடித்துள்ள கொம்பு சிவி படம் வர இருக்கிறது. அதுக்கு இதை விட சிறப்பாக ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.